ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானை வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயத்துடைய நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஆலயம் திருமயிலை என்று அழைக்கப்பெற்று தற்சமயம் மயிலாப்பூர் என்ற பெயரில் அழைக்கப்படுற கபாலீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த கபாலீஸ்வருக்கு முந்தைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா திரு கபாலீஸ்வரம். கபாலீஸ்வரம் தான் இந்த பேர் வழங்கப்பட்டுச்சு. நாளடைவில் இந்த பேர் கபாலீஸ்வரம் மாறிடுச்சு. இங்கே இறைவன் பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வராகவும் தாயார் கற்பகவல்லி அம்பாம்பியால் இருக்காங்க. இங்கே யாரெல்லாம் வந்து வழிபட்டார் பார்த்தீங்கன்னா சம்பந்தர், அப்பர், சுந்தரவடிகர், கார்கோடன், நம்பியாண்டான் நம்பி, சேக்கிழார், அம்பிகை, ராமர் இவங்கெல்லாம் வந்து வழிபட்டு தலமாக இந்த தலம் விளங்குது. இதில் அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா புராண கதை என்ன சொல்லுதுன்னாக்கா சிவபெருமானை போல பிரம்மாவுக்கும் 5 தலைகள் இருக்குது. சிவபெருமான் வந்து அழிக்கிற தொழில் செய்கிறாரு, பிரம்மா படைக்கிற தொழில், உயிர்களை படைக்கிற தொழில் செய்கிறார். இதனால் என்ன பண்ணுறது, பிரம்மாவுக்கு ஒரு ஆணவம் வருது. உயிர் ஜீவராசி அனைத்தையும் நம்ம தான் படைக்கிறோம், அப்படி பார்த்தா நம்ம தானே முதன்மையான கடவுள்ன்ட்டு அவருக்கு ஒரு ஆணவம் வந்து ஆணவத்தில் ஆடுறார். இந்த ஆணவத்தை இருக்கும்போது சிவபெருமான் ஒரு அளவுக்கு பொறுமை எழுந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய பிரம்மாவுடைய ஒரு தலையை கொய்துறார். அந்த ஒரு தலையை கொய்தின இடம் கையில் வச்சுற தையில் வைக்கிறார் இல்லையா, அதனால அந்த கபாலீஸ்வரர்னு அவர் பேரும் பெறார். அவர் கபாலத்தை கையில் பெற்றிருந்தால கபாலீஸ்வரர் பெறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா பிரம்மா வந்து தன் தவறை உணர்ந்து சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்டு சிவாலயங்கள் தொழுது மீண்டும் அந்த உயிர்களை படைக்கும் தொழிலை செய்கிறார் இல்லையா, அதுக்கான சிவ அனுமதி பெற்ற இடமும் இந்த கபாலீஸ்வரர் கோயில் தான் சொல்கிறாங்க. இன்னொரு வரலாறு என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமான் வந்து பார்வதிக்கு உபதேசம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்படி உபதேசம் வழங்கும்போது அதை கேட்டுகிட்டே இருந்த பார்வதி என்ன பண்ணுறாங்க, அருகே தோட்டத்தில் ஒரு மயில் வந்து அழகிய தோகை விரிச்சு ஆடுது. அந்த தோகை விரிச்சு ஆடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மிகவும் அழகாக இருக்கிறதால ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிவபெருமான் சொன்ன உபதேசத்தை கேட்க மறந்துடுறாங்க. இதனால கோபமற்ற சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு ஒரு சாபம் வைக்கிறார். நீ வந்து பூலோகத்தில் மயிலாக பிறந்து வாழ சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அப்படி அனுப்பும் பட்சத்தில் பார்வதியை கேட்குறாங்க, சரி ஐயனே, நான் செய்த தவறுக்கு எனக்கு சாபம் கொடுக்குறீங்க, இந்த சாபம் எப்போ எனக்கு விமர்சனம் கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, நீ இந்த திருக்கையிலை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு மயிலா என்னைக்கு வந்து என்ன தொழு வரையோ அன்னைக்கு ஒன்று சாபம் விமர்சனம் அளிக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்வதி தேவி பல ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமான் வழிபட்டு கடைசியாக மயிலாகவே வந்து தொழுது தன் சாப விமர்சனத்தை வந்து நீக்கிய இடமாக இந்த கபாலீஸ்வரர் கோயில் விளங்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சிவநேசர்னா சிவருடைய மிகவும் அன்புக்குரியவர். அவர் பார்த்தீங்கன்னா அவர் மகள் பூம்பாவை என்ன பண்ணுறாங்க, அவருக்கு திருமணத்தில் ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அந்த பூம்பாவை வந்து ஒரு பாம்பு தீண்டுது. அந்த பாம்பு தீண்டினோடனே என்ன பண்ணுறாரு, அந்த பூம்பாவை வந்து இறந்தோன்னு என்ன பண்ணுறா, அதுக்கு என்ன செய்யணுமோ முறைப்படி அது எரிக்கிறாங்க. எரித்து அது அஸ்தி சாம்பலையும் முதுகெலும்பையும் ஒரு பானையில் கட்டி வைக்கிறாங்க. வச்சு என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு சோகமாகவும் இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா சம்பந்தர் வந்து அந்த கபாலீஸ்வரத்துக்கு வந்து இறைவன் தரிசிக்க வரும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தெரியும், யார், சிவநேசர் தெரியும். சிவநேசர் கேட்கும்போது அவருக்கு உனக்கு அழகிய மகள் இருந்துச்சு எங்கன்னு கேட்குறாரு. அப்போ நான் கேட்கும்போது பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சிவநேசர் சொல்கிறார், இது மாதிரி நடந்த விஷயம் சொல்லும்போது அந்த அஸ்தியை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அந்த அஸ்தியை கொண்டு வந்து அங்கே வந்து புன்னை பதிகம் பாடி அந்த பூம்பாவையை வந்து உயிர் பெற வச்சு அந்த பூம்பாவையை அங்கே கோவிலே வந்து இறைவனுக்கு தொண்டு செய்து போகிறாரு. அதனால தான் வந்து இன்னும் அந்த பூம்பாய்க்குன்னு ஒரு ஆலயமும் அங்கே கோவிலில் இருக்குது. அது இவ்வளவு சிறப்பு பெற்ற கோவில் தான் வந்து மயிலை கபாலீஸ்வரர். எல்லாரும் சொல்கிறாங்க கபாலீஸ்வரர்னா நான் சாதா கோயில் இல்லை, மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்க கோவில். இதுக்கு பல பேர் இருக்குது, கபாலீஸ்வரம்லாம் இருக்குது. அதனால் வந்து வாய்ப்பு கிடைக்கிறவங்கெல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது, வாய்ப்பு உருவாக்கிட்டு போயிட்டு எம்பெருமான் சிவபெருமான் கபாலீஸ்வரர் வணங்கி எல்லாம் வல்ல ஈசனருள் பெருக இன்புற்று வாழ்க
அன்பே சிவம், அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.